பத்திரிகையாளர், எழுத்தாளர், வசனகர்த்தா, திரைப்பட இயக்குநர், நடிகர் என பன்முக திறமை கொண்ட மகேந்திரன் இன்றைய இளம் இயக்குநர்களுள் பலருக்கு காட்சி படிமங்களை கற்றுத் தந்திருக்கிறார். மென்மையான உணர்வுகள், ஆழமான கதைகள், அழகுணர்ச்சி மிகு காட்சி அமைப்புகளுக்காகவும் மகேந்திரனின் திரைப்படங்கள் புகழ்பெற்றவை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பிறந்தவர் மகேந்திரன். அவரது இயற்பெயர் ஜே. அலெக்சாண்டர். கல்லூரி படிப்பை முடித்ததும் முதலில் பத்திரிகையாளனாக உலகிற்கு அறிமுகமானார். தனது சொந்த முயற்சியில் கையெழுத்து பிரதியுடன் பத்திரிகை ஒன்றை நடத்தினார் மகேந்திரன். அதன் பின்னர் இனமுழக்கம், துக்ளக் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றினார். பத்திரிகையாளராக இருந்தபோது திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதி வந்தார் மகேந்திரன். சிவாஜி கணேசன் நடித்த தங்கப்பதக்கம், ரிஷி மூலம் ஆகிய படங்கள் மகேந்திரனின் கதை வசனத்தில் உருவானவை. நாம் மூவர், நிறைகுடம், ஆடுபுலி ஆட்டம், தையல்காரன், காளி, அழகிய பூவே, நம்பிக்கை நட்சத்திரம் உள்ளிட்ட மொத்தம் 26 படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் மகேந்திரன். மென்மையான உணர்வுகள், ஆழமான கதைகள், அழகுணர்ச்சி மிகும் காட்சி அமைப்புகளுக்காகவும் மகேந்திரனின் திரைப்படங்கள் புகழ்பெற்றவை. 1978ஆம் ஆண்டு முள்ளும் மலரும் திரைப்படத்தை இயக்கி முதன்முறையாக இயக்குனராக அறிமுகமானார். அதன் பின்னர் உதிரிப்பூக்கள், பூட்டாத பூட்டுகள், ஜானி, நெஞ்சத்தை கிள்ளாதே உள்ளிட்ட 12 திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மகேந்திரன். உதிரிப்பூக்கள் திரைப்படம் தமிழ் திரையுலக வரலாற்றின் மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றைய இளம் இயக்குநர்கள் பலருக்கு காட்சி படிமங்களை கற்றுத்தந்தவர் மகேந்திரன். திரைத்துறைக்கு புதுமுக நட்சத்திரங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் மகேந்திரன். உதிரிப்பூக்கள் படத்தில் நடித்த நடிகை அஸ்வினியையும், நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்தின் நடிகை சுஹாசினியையும் அறிமுகப்படுத்தினார். நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படம் 3 தேசிய விருதுகளை பெற்றது. புதிய பாடல் பாடு இளமை தமிழ் திரையுலக இயக்குநர்களில் கதாநாயகராக விளங்கினார் மகேந்திரன். திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதி படங்களை இயக்கியதோடு மட்டுமின்றி சிறந்த நடிகராகவும் நிரூபித்திருக்கிறார் மகேந்திரன். ஏராளமான திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருக்கிறார். கடைசியாக தெரி, பேட்ட, சீதக்காதி போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். தெரியல சார். அவன் யாரா இருந்தா சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தான். யாரு அவளை ரேப் பண்ணாங்க கண்டுபிடிச்ச நீ, அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனுக்கு உனது யாருன்னு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்து ஆகணும். பெரிய திரையில் மட்டுமல்லாது அர்த்தம், காட்டுப்பூக்கள் உள்ளிட்ட தொலைக்காட்சி நாடகங்களிலும் மகேந்திரனின் பங்களிப்பு உள்ளது.